பெண் குழந்தைகளுக்கு தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். இந்த லேடிஸ் ரெஸ்ட் ரூம்ல பள்ளிக்கூடங்கள்ல கல்லூரிகள்ல கதவோடு கூடிய ரெஸ்ட் ரூம் சொன்னோடனே அப்ளாஸ் அள்ளுச்சு. அதாவது எவ்வளவு பேசிக்கான விஷயங்களை நம்ம பின்தங்கி இருக்கிறோம் அப்படிங்கிறதும் அந்த பெண்களுக்கு அது எவ்வளவு எசென்சியலான அப்படிங்கிறதும் அந்த அப்ளாஸ். அப்ப தமிழ்நாட்டில் நம்ம ஒரு காம்பவுண்ட் கிடையாது, பள்ளிக்கூடங்கள்ல சரக்கடிக்கக்கூடிய நிலைமை இருக்குது. மாணவர்கள் சரக்கடிக்கிறத தாண்டி 5 மணிக்கு மேல அங்க பாருங்க சரக்கடிக்கிறாங்க. ஓப்பன் ஸ்பேஸ் நல்லா மரத்தில் உட்காந்து தண்ணி அடிக்கலாம் மரம் உட்கார்ந்துருக்கு. அவன் 50,000 கோடி ரூபாய் பட்ஜெட் ஆண்டு வச்சுக்கிட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரியல. இது தவிர 1000 கோடி ரூபாய் நான் தனியார் நன்கொடை திரட்டி உட்கார்ந்துருக்கோம் சொல்றாங்க. அப்ப உங்க காசுலாம் நீங்க என்ன பண்றீங்க கேள்வி வருது. அரசு பள்ளிக்கூடங்கள் குறைஞ்சிக்கிட்டே போகுது, பள்ளி மாணவர்கள் இன்னைக்கு குறைஞ்சிட்டே போகுது. 10 ரூபாய் சம்பளம் கிடைச்சா கூட தனியார் பள்ளியில் சேரணும் நினைக்கிறேன். அப்ப அரசு பள்ளிக்கூடங்களுடைய நிலைமை கவலைக்கிடம், நோ டவுட் ஐசியூல தான் இருக்குது. அதனால தான் நான் பாத்ரூம் கதவோட வச்சிருப்பேன் சொல்லி திரு விஜய் அவர்கள் சொன்ன போது அப்படி அடி வயிற்றுல இருந்து பெண்கள் கைதட்டினாங்க. அதுல அவருடைய நெஞ்சார்ந்து கைதட்டினாங்க. அது எசென்சியலா இருக்கு. அதை இந்த ஆட்சி அதை சுத்தமா கண்டுக்கல. நம்ம கண்ணோட பாக்குறோம். திருநெல்வேலியில் ஒரு பள்ளிக்கூடத்தில் சுவரிடு பாத்ரூம் போன பிள்ளைகள் சுவரிடிஞ்சு விழுந்து இறந்து போனாங்க. இதை மாதிரி துயரம் நிறைய வந்துச்சு. உடனே இவங்க படக்கு நான் கட்டடத்தை பார்க்கிறேன் மரத்தை பார்க்கிறேன் அப்படி எல்லாம் ஆச்சா போச்சு. 5 வருஷம் முடிஞ்சு வச்சு. நீங்க எத்தனை பள்ளிக்கூடங்களை சீரமைச்சிருக்கீங்க சொல்லுங்க. இன்னமும் மரத்தடியில் நடக்கக்கூடிய பள்ளிக்கூடம் இல்லையா? ஏதோ ஒரு பில்டிங்கோட ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கக்கூடிய மன்னார்குடியிலே எங்கேயோ பாத்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டோடைய மொட்டை மாடி எம்டியா இருக்குன்னு அது மேல ஷெட்டை போட்டு காலேஜ் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன ஃபோர்ஸ் ஆயிட்டு இருக்கு? நம்ம ஏதோ ஒரு அறிவிப்பு சொல்லலாம். அப்ப நாங்க கேட்டா நாங்க எப்ப பார்த்தாலும் ஜிஆர்ஏ சொல்லிட்டு இருக்கு. நாங்க கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ நாங்க இந்தியாவில நம்பர் 1. ஓகே, மாணவர் சேர்க்கை சூப்பருங்க, அது பெற்றோருடைய கடை. நீங்க என்ன செஞ்சீங்க? ஏன் பிள்ளைய நான் போய் படிக்க வைப்பேன் ஏதோ ஒரு ஸ்கூல்ல சொல்றேன். அப்ப கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோக்கும் அரசாங்கத்துக்கு என்ன சம்பந்தம்? அவன் அப்பா அம்மாவுக்கு அவன் பிள்ளைய படிக்க வைக்கிறான். அப்ப என்ரோல்மெண்ட் ரேஷியோ கூடுது. நீங்க என்ன செஞ்சீங்க? அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஜிஆர் காட்டி இந்தியாவிலே ஜிஆர் நம்பர் ஆனால் ஜி நம்பர் ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருக்காங்க. இங்க 4 ஊடகங்களும் அதான் சொல்லிட்டு இருக்காங்க. விஜய் அவர்கள் அறிவித்தது ரொம்ப எசென்சியல். அதனால தான் அந்த அப்ளாஸ் அங்க எழுந்து